பண்ண போகிறோம். ஒரு கிண்ணி ஆடை, பெரிய கிண்ணியில் ஒரு கிண்ணி, பால் பவுடர் ஒரு கிண்ணி, சர்க்கரை ஒரு கிண்ணி, அதுக்கப்புறம் 200 கிராம் பன்னீரை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஏலக்காய் அதிலே நுணுக்கி ஒரு 5 ஏலக்காய் நுணுக்கி போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுப்பை வைக்கிறோம். பாலாடா பாருங்க. கொஞ்சமாக இதில் திருப்பி கொஞ்சம் மேலாக ஆடை இருக்குது, அதையும் ஊற்றுறேன் நான். பால் வேண்டாம், தேவையில்லை. ஆடை வீணாக இருக்குது. மெல்ட் ஆகும். ஆடையும் மெல்ட் ஆகிட்டு பண்ணு. அதனால ஃபுல்லாகவே வச்சுக்கலாம். போடுறேன் பாருங்க. இதுலேயே கரையட்டும். இப்போ அடுத்தது பன்னீர். கொஞ்சம் சுண்டத்துக்கு நேரம் ஆகும். 5 நிமிஷம் அதில் அடுப்பில் வச்சுட்டு அப்புறம் கரெக்டாக எல்லாம் ஒன்றா வந்தோன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. வெண்ணிலா எசன்ஸு 1 2 3 ட்ராப் ஊற்றிட்டேன். கொட்டுறோம் பாருங்கள். இதில் எல்லாம் ஒன்றா கிளக்கும். நம்ம இப்போ இறக்க போகிறோம் பாருங்க. இறக்கிட்டு நெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க. நெய் பிரிஞ்சு வந்துச்சா இறக்க போகிறோம். நம்ம இறக்கிட்டு நம்ம கட் பண்ணி அப்புறமா கொஞ்சம் நேரம் வச்சு காமிக்கிறோம் உங்களுக்கு. எல்லாம் ஆற விடணும். இதை 1 மணி நேரம். அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ரெடி ஆயிடுச்சு. அழகாக பீஸாக வந்துடுச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் லைக் பண்ணுங்கள்.